ஓம் சரவண பவ. ஆதித்ய சுரலட்சுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். வருகின்ற குரோதி வருடம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை நம்ம அந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 4 பக்கமும் 4 ஏவுகணைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வருடம் நாங்கள் எப்படிமா கடந்து வரப்போகிறோம் அப்படின்னும் பொழுது ரொம்ப அருமையான வருடம். எப்படின்னா நிதானமாக விழிப்புணர்வுடன் கடந்து வரும்பொழுது அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய பாசிட்டிவ் வைப்போடு இருந்துட்டிங்கன்னா போதும். இதற்கு தான் இறை வழிபாடு முக்கியம். ஏன்னா 7ல் கண்டக சனி, குரு நம்மளுக்கு 10ல் குரு, பதவி பறி போகுமா அப்படிலாம் இந்த சொல்லாடெல்லாம் இங்கே நம்ம பார்க்க வேண்டாம். 8ல் ராகு, 2ல் கேது. எப்படிமா இருக்கும் எங்களுக்கு? தொழில் ஸ்தானத்தில் குரு, அவர் 5, 8 கூடியவர். 8ஆம் இடம் தொழிலுக்கு லாபஸ்தானம். லாபாதிபதி அந்த இடத்துக்கு உட்கார்ந்துருக்காரு. அப்படி பார்க்கலாம் நம்ம. இப்போ இதே குருவானவர் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தொழிலில் ஒரு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். படிப்புக்கேற்ற வேலை. 10ல் குரு வந்தான்னா அந்த இருக்கிற நிலையிலேருந்து ஒரு மாற்றம். இது உங்களுக்கு வேலையை தக்க வைக்க போகிறீங்களா இல்லை வேலையை விட போகிறீங்களா என்பது உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதே தசாபுதி சிறப்பு இல்லை, குருவும் எங்களுக்கு சிறப்பு இல்லைன்னா மேலதிகாரி உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து அந்த ஒர்க் ப்ரெஷரை கடந்து வேலையை விட்டுட்டா நம்ம ஜீவனம் இல்லைன்னு அதில் கவனமாக கையாண்டுடணும். இந்த 2 வேரியேஷன்களையும் பார்த்து கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் சிம்மம் பெரிய முதலீடுகள்லாம் கால் வைக்காதீங்க. அதே போல் நான் உங்களுடைய பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பது, ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள், வண்டி வாகன சேர்க்கை, ஒரு தங்கத்தில் ஒரு முதலீடு செய்து கொள்வது, உங்கள் வாக்கு இது வரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தது, உங்களுடைய செல்வாக்கு இப்போல்லாம் கூட உங்கள் மாற்றத்துக்கும் இப்போ இந்த காலகட்டம் ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய முகம் சார்ந்த ஒரு ENT சம்மந்தமான தொடர்பு, அதே போல் ஒரு அடிவயிறு சம்மந்தமான தொடர்பு, ஜீரண உறுப்புகளில் இருக்க பிரச்சனை, அதே போல் காரம், புளிப்பு, அசைவ உணவுகளை இரவில் சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்திக்கோங்க. மற்றபடி பண வருவாயிலிருந்து உங்களுக்கு தொழில் நிச்சயம் உண்டு, தொழிலாளர் வருமானம் உண்டு, தொழிலில் பதவி உண்டு. வேலை மாற்றம் கிடைச்சா தயவுசெய்து மாற்றிக்கோங்க. குழந்தைகள் பிறப்புக்கான ஒரு வைத்தியம், அதற்கான செலவுகள், சுப காரியங்கள் நடைபெறுவது, சுப செலவினங்கள் பண்ணுவது, கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அறியாத தெரியாத தொழில்களை நம்ம முதலீடு செய்யக்கூடாது. யூக வணிகங்களில் கவனமாக செயல்படணும். மற்றபடி உங்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு, உங்கள் கலத்தரத்தின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. அப்போ எதிர்பார்ப்பிலும் கவனம் தேவை. தசாபுதிய சிறப்புனா உங்கள் உடல்நிலை கவனம் தேவை. அதே போல் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். இந்த உடற்பயிற்சின்றீங்களே செஞ்சுட்டா சரியாயிடுமாம்மான்னு கேட்கக்கூடாது. பண்ணி பாருங்கள், நீங்களே கமெண்ட்டில் போடுவீங்க. அப்படி சிறப்பாக வேலை செய்யும். சனியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக இருக்கணும். சோம்பேறித்தனமாக உட்காரும்பொழுது தான் அவர் நம்மளை முடக்கி போட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4ஆம் இடத்தை 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ ஆக்டிவாக இருக்கும்பொழுது உங்களுடைய சுகஸ்தானமும் வலுப்பெறும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சுகக்குறையும் வராது. உங்கள் வசதி வாய்ப்புகள் தான் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்திற்கும் நல்ல பலன்கள். என்ன, முதலீட்டில் கவனமாக இருக்கணும். தொழில் செய்கிற இடங்களில் கவனமாக இருக்கணும். புதிய தொழிலெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ உரிய நேரம் கிடையாது. வேலை மாற்றம் கிடைச்சா போயிடணும்னு சொல்லியிருக்கேன். உடல் ஆரோக்கியத்தில் வாய் வார்த்தையிலலாம் வாக்குறுதிகளை தேவைப்பட்டால் மட்டும் கொடுங்க. தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் வெளியில் சொல்லணும். எதிர்ப்பாளரிடம் கவனமாக இருங்க. அது இங்கே வலியுறுத்தப்படுகிறது சிம்மத்திற்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நீங்கள் நிறைய மண்டையில் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஓட்டங்கள்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். எது தேவையோ அதை மட்டும் தான் சிந்தனை செய்யணும். இந்த காலகட்டம் சிம்மம் விழிப்புணர்வுடன் கவனமுடன் திறம்பட திட்டமிட்டால் சிறப்பாக இந்த காலகட்டங்களில் கடந்து வந்துடலாம். சிம்மத்திற்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ மற்ற விஷயங்களில் கவனம் தேவை. சிம்மம் வீறு கொண்டு நடை போடலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு.
உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரர்கள் நிறைய இறை வழிபாடு, மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வம் தீபமிட்டு வழிபடும் பொழுது, நிறைய அன்னதானம் தரும் பொழுது, காளியை வணங்கும் பொழுது, காளி எந்த வடிவமானாலும் இருக்கலாம், ராகுகால நேரத்தில் காளியை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கண்கூடாக பார்க்கலாம். செல்வ செழிப்பிலிருந்து, தேக ஆரோக்கிய முன்னேற்றத்திலிருந்து, எதிரி தொல்லைகளிலிருந்து அனைத்திலும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு கேட்டால் அது மிகையே கிடையாது. சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.